எல்லாருக்கும் குட் மார்னிங். இந்த அரிசி பார்த்துக்கோங்க. இது நான் வந்து அமேசான்லேருந்து வாங்கினேன். இது பாஸ்மதி ரைஸு. இது வந்து 5 கிலோ 299 ரூபா, கிட்டத்தட்ட 300 ரூபா. ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லிங்க. உங்களுக்கு யூஸ் ஆகும்னு தான் நான் இதை சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இதில் நான் வந்து லெமன் ரைஸு, புளியோதரை எல்லாமே சமைப்பேன். இது ரொம்பவே நல்லாயிருக்கும். பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சு எடுத்து சாப்பிட்றது, இது பண்ணுறதுக்கு சமைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு நீங்கள் உடனே கட்டணுன்னா இது வந்து இந்த அரிசி ஒரு ஆளாக்கு 2 பேர் சாப்பிட்லாம். ஒரு ஆளாக்கு 250 கிராம் எடுத்துட்டு நீங்கள் ஊரெல்லாம் வைக்க வேண்டாம். வாஷ் பண்ணி வச்சாலே, வாஷ் பண்ணும்போதே அது ஊறிடும். சின்ன பொடி பொடியாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள், நான் இதில் தான் வச்சேன் 250 கிராம். இந்த இதில் சூப்பராக இருந்தது. வேக வச்சுட்டு நீங்கள் வடித்து எடுத்தாலே போதும். ஆனால் வந்து அப்போ வந்து ஒரு மாதிரியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நல்ல பொலன்னு ஆகிடும். இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பாருங்கள், நான் லெமன் ரைஸு, புளியோதரை பொடி எல்லாமே செய்கிறேன். ரொம்ப நல்லா இருக்குது. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. இப்போ வந்து வேக வச்சு வடிக்கும்போது ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். அதுக்குள்ளாலே நல்லா வெந்துடும். வடித்து வச்சுட்டு கொஞ்ச நேரம் வந்து ஒரு தவாவில் ஒரு இது பெரிய தாம்பூல பாத்திரத்தில் தட்டி வச்சுடுங்க. தட்டி வச்சு அந்த மாதிரி பொலன்னு ஆகிடும். இந்த பாருங்க, நான் லெமன் ரைஸ் இன்றைக்கி செஞ்சுருக்கிறேன் என்னோடய ஹஸ்பண்டுக்கு. நான் வந்து எமர்ஜென்சியாக உங்களுக்கு லெமன் ரைஸ், ஏதாவது புளியோதரை பொடி இது மாதிரி செய்யணுன்னா, எதுவுமே இல்லை அர்ஜெண்ட்டாக செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி எண்ணெய் போட்டு கடுகு போட்டு உளுத்தப்பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா போட்டு தாளித்து மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. தாளிச்சிட்டு அப்புறம் இந்த பாருங்க, நான் இந்த லெமன் ரைஸ் பொடி தான் போட்டேன் இன்றைக்கி எமர்ஜென்சிக்காக. லெமன் ரைஸ் பொடி ஒரு நபருக்கு 1 ஸ்பூன் போட்டால் போதும். 1 ஸ்பூன். இப்போ 2 பேருக்கு இந்த பாக்கெட்டை போட்டுடுங்க. பாக்கெட்டை போட்டுட்டு ஒரு 1/4 ஸ்பூனு லெமன் புளிஞ்சு ஊற்றிட்டு அப்படியே கிண்டி எடுத்திங்கன்னா எல்லாமே இது தாளித்து முடித்ததுக்கப்புறமா தான் இந்த பொடியை லேசாக அந்த சூட்டிலே வதக்கணும். அப்போ இன்னும் சூப்பராக இருக்கும். சரிங்களா? அப்புறம் லெமன் வந்து லாஸ்ட்டில் நீங்கள் இது சாதம் போட்டு கிண்டுவீங்க இல்லையா, அப்போ வந்து கொஞ்சமாக லெமன், இல்லாட்டா ரொம்ப புளிப்பாயிடும். கொஞ்சமாக லெமன் போட்டு நீங்கள் கிண்டினீங்கன்னா சூப்பராக இருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி இந்த இது ரைஸு. இது வந்து 1 கிலோவே 60 ரூபா தான். நான் அமேசான்லேருந்து வாங்கினேன். 5 கிலோ 299 ரூபா. ரொம்பவே நல்லா இருக்குங்க. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் திருப்பியும் நான் சொல்கிறேன் என்னென்னா, அரிசியை ஊற வைக்க வேண்டாம். 250 கிராம் எடுத்துட்டு 2 பேருக்கு 2-3 பேர் கூட சாப்பிட்லாம். 250 கிராம் எடுத்துட்டு அதை வந்து நீங்கள் நல்லா வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணும்போதே அது ஊறிடும். அதுக்கு பிறகு நீங்கள் அது தண்ணி நிறச்சி இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுடுங்க. வேக வைக்கும்போது ஒரு 5 நிமிஷம் வேக வச்சா போதுங்க. அது பாட்டுக்கு தண்ணியே இல்லாத மாதிரி ஆகிடும். அப்புறம் நீங்கள் வடித்து ஒரு தாம்பூல பாத்திரத்தில் நல்லா தட்டி ஆற வச்சுடுங்க. அவ்வளோ பொலன்னு ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சாதம், புளியோதரை பொடி இந்த மாதிரி எமர்ஜென்சிக்கு தான் இதை நான் சொல்கிறேன். ஒரு 5 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாங்க. இதெல்லாமே 5 நிமிஷத்துலேயே பக்காவாக செஞ்சிடலாம். இது வந்து ரொம்பவே யூஸாக இருக்குது. நான் இதை அமேசான்லேருந்து வாங்கினேன். உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக தான் நான் இதை வந்து உங்களுக்கு இந்த இதை போட்டிருக்கிறேன். அரிசி, இந்த அரிசி ஸ்பான்சர்டுக்காக இல்லை, நான் சும்மா இது நெட்டில் பார்த்துட்டு இருக்கும்போது இது வாங்கினேன். ரொம்பவே நல்லா இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. லெமன் ரைஸு, நான் வந்து புளியோதரை, அப்புறம் வந்து ஃப்ரைட் ரைஸு எல்லாமே இதில் தாங்க செய்கிறேன். ஒரு பிள்ளைங்க புளி சாதம், லெமன் ரைஸ் எல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாதம்லாம் ரொம்ப இதுவாக இருக்கும்ல, ரொம்ப கட்டியாக இருக்கும், பெரிய சாதமாக இருக்கும். அதை சாப்பிட கஷ்டப்படுவாங்க. இந்த மாதிரி கொடுத்து பாருங்க, செம்ம சூப்பராக சாப்பிட்டுட்டு வருவாங்க. ஆனால் வந்து வெண்ணெயில் நீங்கள் தாளிங்க. நெய்யோ வெண்ணெயோ போட்டு கொஞ்சம் தாளிச்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். எண்ணெயும் போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ரொம்பவே நல்லா இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ரிசல்ட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஓகே, டாட்டா, பை பை.